வணக்கம். வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதிய கதை வசனத்தில் உருவான பி மாதவன் சார் இயக்கத்தில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த அந்த வியட்நாம் வீடு படத்தை பற்றி சொல்லும்போது நான் நெகிழ்ந்து விடுவேன், நெக்குருகி விடுவேன், ஏன் சில சமயம் அழுகியே கூட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1970 வருஷம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஒரு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியான படம் தான். 70ன்னா பாருங்களேன், 80, 90, 2000, 2010, 2020, 2024 54 வருடங்கள் ஆயிடுச்சு. 54 வருடங்கள் கழித்தும் கூட வியட்நாம் வீடு என்னை வியக்க வைக்கிற வீடாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தினுடைய ஆரம்பமே வீட்டினுடைய கிரகப்பிரவேசம். அந்த கிரகப்பிரவேசத்துல எல்லாரும் கலந்து கொள்ள, அப்படி கலந்து கொள்கிற அந்த தருணத்துல பத்மநாப ஐயர், பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் நமக்கு பரிச்சயமாகும், அறிமுகமாகும். அப்படி ஆரம்பிக்கிற அந்த முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்க சிவாஜி கணேசனே நமக்கு தெரிய மாட்டார். நம்ம வீட்டு தாத்தா மாதிரியோ, 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு ஐயர் தாத்தா மாதிரியோ, ஐயர் மாமா மாதிரியோ நமக்கு தெரிவார். கிட்டத்தட்ட காரைக்குடியில் கோட்டையூரில் எங்கள் தாத்தா, என்னுடைய அம்மாவை பெற்ற தாத்தா அப்பாமணி ஐயர் அப்படின்னு பேர். இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்பாமணி ஐயரான என்னுடைய தாத்தா நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார். ஏன்னு தெரியாது. அதே போல் எங்கள் வீட்டில் திருச்சியில் பொன்மலையில் 4 வீடு தள்ளி ஒரு ரிட்டையர்டு மாமா தாத்தா ஒருத்தர், ஒரு ஐயா ஒருத்தர் நான் பார்ப்பேன். அவர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருப்பார். ஏன், எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருப்பார். இந்த படம் நிறைய பேரை நினைவுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நினைவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஏதாவது நினைவுகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியட்நாம் வீடு. இந்த வியட்நாம் வீடு படத்தில் என்ன அப்படின்னா பிரஸ்டீஜ். இதுதான் படத்தினுடைய நாதமே. அதுதான் பிரஸ்டீஜ், கௌரவத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருக்கும் ஆசை. இல்லை, என் கௌரவம் போயிடுச்சே அப்படின்றது தானே இங்கே எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த கதையினுடைய நாயகனான பிரஸ்டீஜ் பத்மநாபனும் கௌரவம் தான் முக்கியம், மதிப்பு மரியாதை தான் முக்கியம், எந்த சமயத்திலையும் நம்ம தரம் தாழ்ந்து விடக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற கொள்கையோடையும் கோட்பாடையும் சித்தாந்தங்களோடையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அவர். அந்த வீடை அடமானம் வைத்து, அதற்கப்புறம் அந்த வீடை விற்று படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பாங்க. சின்ன வயசுலேயே அப்பா இறந்துருப்பாரு. அம்மா தான் கஷ்டப்பட்டு 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி வளர்ப்பாங்க. அதற்கப்புறம் அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. அத்தை, அப்பாவுடைய கூட பிறந்தவங்க, அந்த அத்தை தான் வளர்ப்பாங்க. அந்த அத்தை வளர்த்து படிக்க வைத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்கனாக்கா, சிவாஜி ஆளாகியிருக்காருனாக்கா அதுக்கு அந்த அத்தை தான் காரணம். அதனால அத்தை மகளையே அவர் கல்யாணமும் செய்து கொண்டு அத்தையையும் பக்கத்திலேயே வீட்டிலேயே வச்சுக்கிட்டு அம்மாவை போல அத்தையை பார்க்கிற அந்த பிரஸ்டீஜ் பத்மநாபன், அவருடைய மனைவி சாவித்திரி அப்படின்ற பெயர் கொண்ட நாட்டிய பேரொளி பத்மினி, இவர்களுடைய குடும்பத்தை ஒரு ஜன்னலை திறந்து எட்டி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த வியட்நாம் வீடு படம் இருக்கும். சிவாஜி பத்மினி தம்பதிக்கு ஸ்ரீகாந்த்னு ஒரு பையன், நாகேஷ் ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பையன் ஒரு பொண்ணு. இதில் ஸ்ரீகாந்துக்கு கல்யாணம் ஆகிடும். ரமாபிரபா அவங்க தான் மனைவி. ரமாபிரபாவுடைய அப்பா VS ராகவன், அவர் ஒரு ஜட்ஜு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவர் ஒரு வெள்ளைக்காரனுடைய ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியினுடைய ஆஃபீஸ் இங்கேயும் இருக்கும், தயாரிக்கிற பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனி. இப்போ இது நெட்டு போல்ட்டு அது மாதிரியான விஷயங்கள்லாம். அதற்கு ஜெனரல் மேனேஜராக சிவாஜி சார் இருப்பார். ரொம்ப கண்டிப்பாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார். கிட்டத்தட்ட அந்த வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தால் கூட எதுக்கிட்ட இப்போ பேசுகிறேன், என்ன அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு கேரக்டர். அங்கே இருக்கிற இன்னொரு உப அதிகாரியாக இருக்கிற எஸ்வி ராமதாஸ்னாலே நமக்கு தெரியும், வில்லன் தரமான பண்ணுவாருன்னு. அவங்க வீட்டில் ஏதோ ஸ்டவ் ரிப்பேராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே
ரிப்பேர் பார்த்து கொடு அப்படின்னு அங்கே மெக்கானிக்கிட்ட சொல்ல, அந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுற விஷயத்த சிவாஜி சார் பார்க்க அந்த ஒர்க்கரையும் கூப்பிட்டு எஸ் வி ராமதாஸையும் கூப்பிட்டு, உனக்கு யார் சம்பளம் கொடுக்குறா, நீ யாருக்கு வேலை பார்க்குற நீனே அப்படி இப்படின்லாம் கடிந்து கொள்வார், கோபப்படுவார். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு எஸ் வி ராமதாஸுக்கு சிவாஜி பேரில் ஒரு கடுப்பு, ஒரு ஆத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற நாகேஷ் ஊதாரித்தனமாக இருந்துக்கிறதும், வட்டிக்கு பணம் வாங்கிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதும், ஈட்டிக்காரன்ட்ட வாங்கிட்டு அலையிறதும், அதற்கு தங்கவேலு புரோகிதம்லாம் பண்ணக்கூடிய, புரோக்கராக இருக்கக்கூடிய, கல்யாண புரோக்கராக இருக்கிற தங்கவேலு அவர் தான் ஜாமீன் கையெழுத்து போட, ஒரு பக்கம் ஈட்டிக்காரன் தங்கவேலுவையோ அல்லது நாகேஷையோ துரத்துக்கிற காட்சிகளும் படம் நடுக அங்கங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த படத்தில் அந்த ஸ்ரீகாந்த், சிவாஜியினுடைய மகனாக இருக்கிற ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும், அந்த ஸ்ரீகாந்தோட மனைவியாக இருக்கிற ரமா பிரபாவாக இருக்கட்டும், அவங்க வந்து ஸ்ரீகாந்தை வந்து அதாவது தன்னுடைய கணவனை ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு உசுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ரமா பிரபா கேரக்டர். ஒரு கட்டத்தில் இவர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு தன்னுடைய மனைவி ரமா பிரபாவை அழைச்சிட்டு போயிருப்பார். அந்த கேரக்டரு வி கோபாலகிருஷ்ணன். அந்த வி கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போனாக்கா அது என்னவோ மாளிகை கணக்காக இருக்கும். அப்படியே ஒரு சுவிட்சை தட்டினாக்கா அந்த பெட்டு அப்படியே சுற்றி வரும். இதெல்லாம் பார்த்து ரமா பிரபா கிறங்கி போய் எல்லாம் பார்ப்பாங்க, டே இதெல்லாம் அந்த லஞ்ச பணத்தில் தானே வாங்கினேன், இது அந்த அந்த கான்ட்ராக்டரு அவன் கொடுத்த காசு தானே இதெல்லாம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்ல, ஆமாண்டா வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக ஜாலியாக வாங்கண்டா, நீ அது மாதிரி இருக்கணும். நான் இந்த ஆஃபீஸ்லேயே உன் புருஷன் தாமா உதவாக்கிற, லஞ்சம் கஞ்சம் வாங்காமல் இருக்கிறவன், அவனை கொஞ்சம் நீ கொஞ்சம் இது பண்ணி சொன்னினாக்கா அவனும் நீங்களாம் நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிறதுக்கு வி கோபாலகிருஷ்ணன் வந்து ரமா பிரபாவை உசுப்பி விட, அங்கே என்னடானாக்கா இவங்க ஸ்ரீகாந்த தூபம் போட. ஏதாவது படம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? சதுரங்கம் அப்படின்னு கதை வசனம் விசு சார் எழுதுனது. ரஜினிகாந்தும் ஸ்ரீகாந்தும் அப்படி சொல்லக்கூடாது, ஸ்ரீகாந்தும் ரஜினிகாந்தும் நடித்தது அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு ஸ்ரீகாந்த் தான் பீக்கில் இருக்காரு, ரஜினிகாந்த் 2வது இடத்துல தான் இருக்காரு. கதை வசனம் விசு சார் எழுத நம்ம பசி டைரக்டர் துரை அவர்கள் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் ரஜினிகாந்தும் ஸ்ரீகாந்தும் அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க. அதில் ரஜினிகாந்த் பிரமீளா அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருப்பாங்க. பிரமீளா அதில் உசுப்பேத்தி விட ரஜினிகாந்த் வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு சீன் ஞாபகம் இருக்கா? சரி, இன்னொன்று சொல்கிறேன். கவிதாலயா பேனரில் இதே விசு சார் அவர்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் வந்து திருமதி ஒரு வெகுமதி அப்படின்னு வந்துச்சு. அந்த திருமதி ஒரு வெகுமதி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் பாண்டியனும் எஸ் வி சேகரும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. அவங்கள அக்கா வளர்ப்பாங்க. வியட்நாம் வீடுல சிவாஜியை அத்தை வளர்க்குறாங்க. திருமதி ஒரு வெகுமதியில் இந்த கேரக்டரை அக்கா வளர்ப்பாங்க, கல்பனா வளர்ப்பாங்க. அதில் பாண்டியன் மோசமாக முரட்டுத்தனமாக இருப்பார், ஆனால் நல்லவனாக வாழ்வார். எஸ் வி சேகர் ரொம்ப நல்லவனாக இருப்பார், ஆனால் லஞ்சம் வாங்குறவராக மாறிடுவார். வியட்நாம் வீடு லஞ்சம், சதுரங்கம் லஞ்சம், திருமதி ஒரு வெகுமதி லஞ்சம் ஆச்சா. சரி, இப்போ இனிமேல் அந்த படத்தில் வியட்நாம் வீடு படத்தில் அதையும் சொல்லிடுறேன். இப்போவே வியட்நாம் வீடு படத்தில் ஒரு சீனில் அம்மா இந்த மாதத்துலேருந்து எனக்கும் என் மனைவிக்கும் இதுதாம்மா காசு அப்படின்னு அந்த மாசாந்திர செலவுக்கு ஸ்ரீகாந்த் காசு கொடுத்துட்டு டக்குன்னு விலகிடுவார். குறைவான காசு எங்கள் 2 பேருக்கு இந்த காசு அப்படின்னு சொல்கிறது. எந்த படம் ஞாபகம் இருக்கா? இதே நம்ம விசு சார் சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரு இல்லையா? அந்த படத்தில் காசு கம்மியாக கொடுப்பாரு. என்னடா அது கம்மியாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இப்போதான் பிரசவத்துக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கால, அப்போ நான் மட்டும் தானே, அதுக்காக தான் இந்த காசு அப்படின்னு. அது சரிடா, எல்லாரும் 10 மாதம் வயிற்றுல இருக்கணும், நீ 10 மாதம் 18 நாள் இருந்த, அதுக்காக நான் என்ன கூடவா உன்ட்ட காசு கேட்டேன் அப்படின்னு கமலா காமேஷ் சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் அப்படி இருக்கும். எப்போ 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்து பி மாதவன் அவர்கள் இயக்கி வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் கதை வசனத்தில் உருவான வியட்நாம் வீடு படத்தில் இந்த காட்சி அப்பவே வைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுவாரு ஸ்ரீகாந்த். இங்கே நாகேஷ் என்னடானாக்கா ஒரு பொண்ணை காதலிக்கிறது, கடனா வாங்கி தொலைகிறது அப்படின்னு இருப்பார்.
ஸோ லஞ்சம் வாங்குவதால் இவருக்கு தெரிஞ்சிடும் சிவாஜி சார் இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிடும். இங்கே இவன் ஏதோ ஊதாரித்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு ஒருத்தனை காதலிப்பான். ரமணி அப்படிங்கிற ஒருத்தனை லவ் பண்ணுவாள். அந்த ரமணிங்கிற கேரக்டரை லவ் பண்ணுவாள். நான் டெய்லி 9 மணிக்கு நான் பேசுவேன். நீ பேசுனீனாக்கா என்னடி ரமணி, சொல்லுடி ரமணி அப்படின்னு பேசு, உன் ஃப்ரெண்டுகிட்ட தோழிகிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்குவாங்க எல்லாருமே. ஆனால் வேற யாராவது எடுத்துட்டாக்கா ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காதல் விஷயம் ஒன்று ஓடும். ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் ஒன்று, ஸ்ரீகாந்த் விஷயம் ஒன்று, நாகேஷ் விஷயம் ஒன்று, இப்படி எல்லாம் சேர்ந்து சிவாஜி அப்படிங்கிற கௌரவத்தோடு வாழணும்னு நினைக்கிற அந்த மனுஷனை ஒரு கட்டத்தில் ஒரு தாக்குதல் ஒன்று ஏற்படும். என்ன அப்படின்னா, ஒரு நாள் சிவாஜி வேலைக்கு போவார். அப்படி வேலைக்கு போகிற சமயத்தில், வாங்க மிஸ்டர் பத்மநாபன் உட்காருங்க அப்படின்னு அந்த வெள்ளைக்காரங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்கள் சார், என்ன திடீர்னு கூப்பிட்டோம், எதுக்கு என்னை கூப்பிட்டுருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு அடுத்தாப்பில் யாரை போடலாம்னு உங்களுடைய சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஏன் என் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஏன் என் இடத்துக்கு யாரையோ போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வெள்ளந்தியா சிவாஜி சார் கேட்பார். நீங்கள் இன்னையோட ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. அப்படியா, எனக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பலையே அப்படின்னாக்கா, எஸ்வி ராமதாசனுடைய ஆள் அவங்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பாமலேயே இப்போ அவர் அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு அப்படி பண்ணியிருப்பாங்க. நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிச்சாச்சே, இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவருக்கு இத்தனாம் தேதியோட ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிவாஜிக்கு அதை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏமாத்திருப்பாங்க. ஆனால் சிவாஜி அந்த வேலையாளுங்களை காட்டி கொடுக்க மாட்டார். ஓகே ஓகே எஸ் நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, குட் பை ஜென்டில்மேன், எனக்கு இவ்வளோ நாள் இது பண்ணிருக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு, அடுத்தாப்புல இந்த சேருக்கு உரியவராக வந்து ராமதாஸை அங்கே உட்கார வைங்க, அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அதற்கு பிறகு வீட்டில் அவருக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்பாவுக்கு என்னென்ன அவமானங்களெல்லாம் அந்த குடும்பம் செய்யும் அப்படிங்கிறத வியட்நாம் வீடு படம் மாதிரி வேறு எந்த படமும் காமிச்சது. வலிக்கும், நமக்கு அப்படியே வலிக்கும். அந்த வீட்டு வேலைக்காரன் முருகான்னு கேரக்டர், அந்த முருகா அப்படின்னு கூப்பிட்டா என்னது அப்படின்னு சிவாஜிகிட்ட கேட்குற சீனா இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் என்னடி என்ன 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 டபாய்கிறடா, நல்லா டபாய்கிறேள். பிராமண பாஷையை தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் அளவிற்கு யாருமே பேசியிருக்க முடியாதுன்னு சத்தியமே சொல்லும். பிராமண கதாபாத்திரத்தை சிவாஜி உள்வாங்கி கொண்டு நடித்த அந்த பாடி லாங்குவேஜ் போல, ஸ்லாங் போல வேறு எந்த பிராமண நடிகருமே கூட நடிச்சதில்லைன்னு சத்தியம் பண்ணுவார். மனுஷன் பின்னிருப்பார். அந்த வயதான கதாபாத்திரத்துக்கு இந்த காதுல முடி வைக்கிற மாதிரிலாம் மேக்கப் போடுறதா இருக்கட்டும், நெத்தியில விபூதி அடிச்சு 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 அந்த 3 கோடு நெத்தியில இருக்கிற மாதிரி அந்த மனுஷன் புருவத்தை எப்படிதான் அந்த நெத்தியில அந்த 3 கோடு வச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணாரோ தெரியல. அதே போல புருவங்கள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடிக்கும், கண்ணு அது ஒரு பக்கம் பாட்டுக்கு நடிக்கும், மவித்த மீசையே இருக்காது, கிளீன் ஷேவ்ல இருப்பார். ஒரு சீன்ல இவ்வளவு தூரத்துக்கு குளிச்சுட்டு வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு வேஷ்டியை கட்டிட்டு அப்படி வந்து கண்ணாடியை போட்டுட்டு பேப்பரை எடுத்து பார்க்குற ஸ்டைல் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வீட்டில் அப்பாவும் தாத்தாவும் மாமாவும் பெரியப்பாவும் பண்ணியிருக்கிறதா அப்படியே தெரியும். எங்க பிடிச்சாரு மனுஷன், யார்கிட்ட இருந்து இதெல்லாம் கவனிச்சாருன்னு தெரியவே தெரியும். அதே போல அந்த மடுசார் கட்டு, எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் மடுசார் கட்டிக்கிட்டு இவ்வளவு அழகா பேரழகா இருந்த ஒரு நடிகைனா அது பத்மினிக்கு தான் முதலிடம் தருவேன். அதற்கு அடுத்தாப்புல தான் சௌகார் ஜானகி எதிர்நீச்சல்லாம் நான் மார்க் தருவேன். பத்மினி அம்மா தான் பின்னிருப்பாங்க. சாவித்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருக்கட்டும், சாவித்ரே இங்க வரீங்க சாவித்ரே அப்படின்னு சிவாஜி சார் கூப்பிடுறது இருக்குல்ல. இதற்கு பிறகு இந்த படம் வெளிவந்த பிறகு நிஜமா நம்ம ஊர்ல எல்லாம் சாவித்திரின்னு ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு, சித்தி, பெரியம்மா பொண்ணு, அத்தை பொண்ணுலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா சிவாஜி அவர்கள் கூப்பிட்ட ஸ்டைல்ல சாவித்ரே அப்படின்னு கூப்பிட்டதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதே போல அவங்க 2 பேரும் மோதிக்கிறது என்ன, இது பண்ணிக்கிறது என்ன, அப்படி இப்படின்னு ஈசிக்கிறது என்ன, சண்டை போட்டுக்கிறது என்ன. அண்ணா என்னன்னா உங்களுக்கு என்னென்ன வயசாயிடுது, 55 தான் ஆறுது. என்னடி வேண்டாம் உனக்கு மூடு வந்துருத்தோ நான் போறேன் அப்படின்னு சிவாஜி சார் தன்னுடைய வயதான மனைவியை கலாய்த்து கொண்டே இருக்கிற அந்த காட்சிகள்லாம் இருக்கட்டும்,
அதெல்லாம் எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது.